அனைவருக்கும் வணக்கம். நான் வாசித்த புத்தகம் என்கிற வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் புத்தகம் மனதில் நிற்கும் மாணவர்கள். அதாவது எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியுள்ள இந்நூல். காலச்சுவடு பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலில் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் அரசு கலைக்கல்லூரியில் சேலம், ஆத்தூர், நாமக்கல் போன்ற அரசு கலைக்கல்லூரிகளில் பணிபுரிந்த போது அவர்கள் கிட்ட படித்த அந்த மாணவர்களை பற்றின ஒரு 40 கட்டுரைகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு முன்னோடி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களை பற்றி நிறைய நூல்கள், புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க, கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க, நினைவுகளை பகிர்ந்திருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெருமாள் முருகன் என்ற ஒரு கல்லூரி பேராசிரியர் அவர் பணிபுரிந்த காலகட்டத்தில் அவர்கள்கிட்ட படித்த மாணவர்களை பற்றின ஒரு நல்ல விஷயங்களை ப்ளஸ் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களை இது எல்லாத்தையும் 40 கட்டுரைகளாக இதுவரைக்கும் நினைவில் வச்சு நமக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த நூல் நிச்சயம் ஒரு முன்னோடி நூல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல் இவர் எப்படி மாணவர்களுக்கு அவர்களை நினைவில் வைத்து கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறாரோ, புத்தகம் வெளியிட்டிருக்கிறாரோ, அதே மாதிரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் பெருமாள் முருகன் ஐயா அவர்களை பற்றி அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு ஆசிரியராக. அப்போ இந்த மனதில் நிற்கும் மாணவர்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய சிறப்பு தகவல்களையும் அதில் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அதை பற்றியும் நாம் இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டுள்ள மாணவர்கள் எல்லாருமே பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள். அதோட பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதுனால இவர்கள் எல்லாமே பகுதி நேரமாக வேலை செய்துவிட்டு படிக்க வரக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலானோர். அவர்களை பற்றி தான் இந்த கட்டுரைகள் நீள்கிறது. தன்னுடைய மாணவர்களை பற்றி மொத்தம் ஒரு 40 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு நம்ம பேராசிரியர் அவர்கள். அதில் முதல் கட்டுரை பெருங்கலைஞன் அப்படிங்கிற ஒரு தலைப்போட ஆரம்பிக்குது. இதில் முக்கியமான சில கட்டுரைகளுடைய அம்சங்களை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த காணொலியில். ஏன்னா முழுமையாக சொல்லுவதற்கு நிச்சயமாக அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு தடவை படித்து பார்க்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் அதில் நமக்கு கிடைக்கும். முதல்ல அந்த பெருங்கலைஞன் அப்படிங்கிற கட்டுரையில் சின்னத்துறை அப்படிங்கிற ஒரு மாணவர், அவர் ஒரு கலை நிகழ்ச்சி போட்டியில் கலந்துக்க அனுமதி கேட்டு நாட்டுப்புற பாடல் பாட சொல்லி ஒரு ஒப்பாரி பாட்டை அவர் ரொம்ப ஒரு கலைநயத்தோடு பாடியிருக்கிறார். அப்படி பாடும்போது அந்த கல்லூரிகள் மாணவிகள், பேராசிரியர்கள் எல்லாரும் அழுதிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு இந்த முதல் கட்டுரையில் நமக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்கிறாரு பேராசிரியர் அவர்கள். மீசைய முறுக்கு படத்தில் நான் ஒருத்தருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பிச்சுக்குவாங்க பெரிய விஷயங்கள்லேருந்து. அது மாதிரி நான் ராமுவின் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் அந்த பையனோட பேரை சொல்லி தப்பித்த நிறைய நிகழ்வை ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பையனுடைய உருவத்தை, அவனுடைய அடையாளத்தை, அவனை பார்த்தோன்னே முடி நிறைய வச்சுருக்க இந்த அடையாளத்தை பார்த்து அவனை தவறாக எடை போட்டு அவன் உருவம் இப்படி இருக்குது அதனால் அவன் இப்படி தான் இருப்பாங்கிற மாதிரி இந்த பேராசிரியர் தவறாக கணக்கு போட்டு அவனை வேற வகுப்பில் சேர வச்சு அதற்கு பின்னாடி அதற்காக தான் வருந்தியதையும் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. பெயரில் அன்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுரையில் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த மாணவர்களுக்கு ஏற்படும் அந்த அன்பை பற்றி இந்த கட்டுரையில் விளக்கி கூறியிருக்கிறாரு. அதோட உட்காருங்கள் அப்படின்னு இன்னொரு கட்டுரையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு சில மாணவர்கள் இந்த ஆசிரியருக்காக நிறைய நல்ல விஷயங்களை எது கேட்டாலும் செஞ்சு தரக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப அன்பை பொழிஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, நீங்கள் அட்மிஷனுக்கு வரும்பொழுது எங்கள் அப்பா அம்மாவை, நீங்கள் எங்கள் பெற்றோர்களை உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்க, முதல்ல உட்கார வச்சு பேசியவர் நீங்கள் தான். அதனால் நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை குறிப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது, எப்பொழுதுமே நான் என்னை பார்க்க வர்றவங்க, அது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நான் உட்கார வச்சு பேசுவது தான் என்னுடைய வழக்கம். அதற்கு கிடைத்த ஒரு அன்பு, மரியாதை இந்த நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய வீட்டின் புதுமனை புகுவிழாவிற்கு ஒரு மாணவனும் அவனுடைய பெற்றோரும் பரிந்துரைத்த
வள்ளலார் அவர்களுடைய போற்றி திரு அகவல் அதை வாசித்து புதுமனை புகுதல குடியேறி இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. அதோட பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு மாணவர் பகுதி நேரமாக வேலை பார்த்துக்கிட்டே கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு பெண்ணை காதலிச்சு அது ஜாதி பிரச்சனையினால் அவர் வந்து அந்த பொண்ணோட சேர முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வும், அதில் இவர் கலந்துக்கிட்டு அவருக்கு கடைசியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு கூழாங்கல் எடுத்துக்கிட்டு இவர் வந்த அந்த நிகழ்வும் படிக்கும் பொழுதே ரொம்ப நமக்கு ஒரு அதிர்ச்சியையும் ஒரு கண்ணீரை வரவழைக்கிறதுமா அமைஞ்சிருக்கு. தன்னுடைய மாணவர் ஒருவர் தன் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு மத நல்லிணக்கத்தை பேணுற மாதிரி ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைக்கு தமிழ் மேரி மும்தாஜ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் இது வந்து சில சூழ்நிலைகளால் அவரால் அந்த பேரை பயன்படுத்த முடியல. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதோட வெறும் 600 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆசிரியர் இந்த மாணவர்களை பற்றி தவறான மதிப்பீடை நான் கொண்டு இருந்தேன். ஒரு 600 ரூபாய் பள்ளி கட்டணமாக கல்வி கட்டணமாக கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் அது வந்து நான் நினச்சது தவறான விஷயமாக தான் போயிருக்கு. அவர்கள் ரொம்ப வறுமையில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு எலுமிச்சம்பழ அளவு தங்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை உதாரணமாக முன்னாடி சொல்லி இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி எடுத்துரைத்திருக்கிறார். இவை தவிர முடி வச்சதுக்காக சிலுப்பி சிலம்பரசன் அப்படின்னு ஒரு பையனுக்கு பேர் வச்ச கதை, சைக்கிள் சூசின்னு ஒரு பையனுக்கு பேர் வச்ச அந்த கட்டுரை, அதுக்கப்புறம் புரோட்டா மாஸ்டரா பகுதி நேரமாக வேலை பார்த்துக்கிட்டே படித்த பையன் அதன் பிறகு நல்ல தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியில் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய கட்டுரை, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மாணவர் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் வேலையை விட்டுட்டு வந்து அந்த கல்லூரி பக்கத்திலேயே டீ கடை வச்சு அதுக்கு பேரும் பேராசிரியர் டீ கடைன்னு அமைஞ்ச அந்த கட்டுரை நிகழ்வை சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாணவர்களுக்கு தொடர்ந்து லிஃப்ட் கொடுத்து போகும்போது ஒரு பையன் அதில் தினமும் லிஃப்ட் கொடுத்தும் ஏறமாட்டேன் அப்படின்னு சொன்ன நிகழ்வு, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கட்டுரையும், தன்னுடைய மாணவர் ஒருவர் கணவனை இழந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட அந்த நிகழ்வும், அதுக்கப்புறம் எங்கே போனாலுமே தன்னுடைய மாணவர்களுடைய அன்பு, அது குடும்பத்தில் அதை சொல்லி எப்படி தன்னுடைய பாராட்டினாங்க அப்படிங்கிறத பற்றினதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கட்டுரைகளில் நிறைய சிறப்பான நிகழ்வுகளை பேராசிரியர் அவர்கள் பதிவு செய்து வைத்துள்ளார். படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட பிரமிப்பு என்ன அப்படின்னா, ஒரு பேராசிரியர் தன்னுடைய பணிக்காலத்தில் எப்படி இத்தனை மாணவர்களை அவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நினைவில் வச்சிருந்து அவரால் வந்து இந்த புத்தகத்தை எழுத முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி இவர் நிறைய மாணவர்களை அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து மாணவர்களோட தொடர்ந்து எப்போவுமே நட்போடு இருந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி கேலியாக பேசி அவர்களோட உடன்பட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய வழிகாட்டியாகவும் இந்த பேராசிரியர் வந்து திகழ்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றளவும் நிறைய மாணவர்களை வந்து அவர்களோட தொடர்பில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த புத்தகத்தோட தொடக்கத்திலேயே ஒரு 3 மாணவர்களுக்கு வந்து இவர் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் அவர்களை பற்றின உண்மையாகவே நிறைய பதிவு இதில் இருக்குது. அவர்கள் வந்து சைக்கிள்லேயே டெய்லி 20 கிலோமீட்டர் வந்த மாணவனை பற்றின பதிவு, பகுதி நேரமாக என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு இவங்க வந்து படித்தாங்க அப்படிங்கிறத பற்றின நிகழ்வு, ஒரு 600 ரூபாய் கட்ட முடியாத மாணவருடைய நிலை, இது எல்லாமே இந்த புத்தகத்தில் ஒரு நல்ல காட்சியாக நம்ம கண் முன்னே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் நிச்சயம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உட்பட மாணவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் இந்த நூல். இது போல் இன்னும் நிறைய புத்தகங்கள் உங்களுக்காக இந்த நம்ம RRR சேனலில் நம்ம வழங்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த காணொலியை பகிருங்க. ஒரு காணொலியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய புத்தகங்களை எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், பரிந்துரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை சொல்லுங்கள், அதை பற்றியும் நான் படிச்சுட்டு உங்களுக்காக இந்த விஷயங்களை போட்டு வைக்கிறேன். இதுவரை இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.